சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு அடிப்படையில் தேவை நம்பிக்கை. கடவுள் தொடக்கத்திலேயே இந்த உலகை படைக்கும் பொழுது தம்முடைய விருப்பமாக இந்த உலகை அன்பு செய்ததன் விளைவாக நன்மையாகவே படைத்தார். அது ஒவ்வொன்றையும் படைத்த பின்பு எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் கடவுள் அன்பாயிருக்கிறார், இந்த உலகை அன்பு செய்தார், அன்பின் வெளிப்பாடு நன்மையாகவே அமைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இன்று நாம் நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவன் இயற்கையை படைத்தார், இயற்கை அனைத்தையும் நன்றாக இருக்கிறது என்று படைத்தார். அந்த இயற்கை நன்றாக ஏற்பதனுடைய விளைவு கடவுள் இந்த இயற்கையையும் இந்த உலகையும் அன்பு செய்தார் என்பதால் தான், அன்பு செய்ததால் என்பதால் தான் தம்முடைய மீட்பரை, தம்முடைய மகனை மீட்பராக அனுப்பினார். ஆக அன்பின் வெளிப்பாடாக இயற்கை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வோடு நாம் இறைவனுக்கு இன்று நாம் நன்றி செலுத்துகிறோம். அறுவடையின் நாள் என்று நாம் இறைவனுக்கு இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கும் அதே தருணத்திலே இந்த இயற்கை சீரழிக்கக்கூடிய காரணிகள் அவையெல்லாம் என்று நாம் சிந்திக்கும் பார்க்கும் பொழுது இது மனித குலத்தினுடைய தனிப்பட்ட சுயநலத்தினால் வரக்கூடிய ஒரு பின் விளைவாகும். இன்று இயற்கை எல்லா இடங்களிலும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். கடந்த மாதங்களிலே இந்த தமிழகத்திலே ஏறக்குறைய 12 மாவட்டங்களுக்கு மேலாக இந்த கஜா புயல் என்பது தாக்கியது என்பதையும், விவசாயிகளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது என்பதையும், அவருடைய வாழ்வாதாரமே இழந்து போனார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு துயரமான ஒரு நிகழ்வு என்பது இன்று விவசாயத்தையும் இந்த அறுவடை திருவிழாவையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? தனி மனிதர்களுடைய ஒரு சிலருடைய சுயநலமாக இருக்கிறது. இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம், இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் மனிதனுடைய பேராசையினால் விளையக்கூடிய ஒரு பின் விளைவாக இருக்கிறது. நன்றியின் விழாவை, பொங்கல் திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக, விவசாய குடும்பங்களுக்காக நாம் அன்புணர்வோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு செபிப்போம். அவர்களுக்கு இழந்து போன அந்த வாழ்வு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்பதும், அந்த வாழ்வு உரிமை அவர்களுக்கு காக்கப்பட வேண்டும் என்பதையும் அந்த சகோதர உணர்வோடு நாம் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதே சமயத்திலே இயற்கையை அன்பு செய்வதன் வழியாக நாம் நம்மை மட்டும் அன்பு செய்யவில்லை, நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் கடவுளுடைய கொடையை விட்டு செல்கிறோம் என்பதும் நம்முடைய ஆழமான சான்று பகரக்கூடிய வாழ்வின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இன்றைய நாளினுடைய நற்செய்தியின் சிந்தனையாக கடவுளுடைய அன்பு மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்விலை, இவ்வுலக வாழ்விலை அதை நாம் போற்றக்கூடியவர்களாக, விசுவாசத்தில் வளர்க்கக்கூடியவர்களாக நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அதே சமயத்திலே நாம் இயற்கை அன்பு செய்வதன் வழியாக கடவுளை அன்பு செய்ய முடியும். உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரியை அன்பு செய்வதன் வழியாகவும் இறைவனை அன்பு செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த அன்பின் மிகுதியானது, செயல்பாடானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பொங்கல் திருவிழா நம்முடைய தமிழர்களுக்கு, தமிழர் சமுதாயத்திற்கு இன்னும் வாழ்வையும் வாழ்வின் உரிமைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விழாவாகும், ஒரு மகிழ்ச்சியின் விழாவாகவும், ஒரு மனித மாண்பை போற்றக்கூடிய வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாகவும் மாறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நாம் தனிப்பட்ட விதமாகவும் சரி, ஒட்டுமொத்த சமுதாய ஒரு சூழ்நிலையோடு, உரிமையோடு, அக்கறையோடு நாமும் அதை பார்க்க வேண்டும் என்று இறைவனிடம் அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று இந்த கடந்த ஆண்டிலே இறைவன் நமக்கு செய்துள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவதோடு, இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை பேணி பராமரித்து காக்க வேண்டும். குறிப்பாக கடந்த ஆண்டிலே இந்த கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் எல்லா மக்களுக்காகவும் நாம் இறைவனின் இரக்கத்தை, அருளை இறைஞ்சுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டுமென்று நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாயிருக்க வேண்டுமென்று
குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்கள், இளம்பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசிர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துரைப்போம். எங்கள் அன்பு தந்தையாக இறைவா, ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை கொண்டாடும் மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக கொண்டாடுகின்றார்கள். ஆயினும் சில சமயங்களிலே இயற்கை பேரிடர்களால் ஒரு சில பகுதி மக்கள் எப்பொழுதும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான நியாயமான உதவிகளை அரசாங்கம் செய்ய தவறிவிடுகிறது. மனிதர்கள் தங்களுடைய பிறர் அன்பினால் அருகில் உள்ளவர்களுக்கு உதவ முன்வந்தாலும் அவர்களுக்கு இழப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடுகிறது. இத்தகைய இழப்புகளிலிருந்து, மக்களுடைய தவிப்புகளிலிருந்து அவர்களுக்கு மாற்றம் கொடுத்து மகிழ்ச்சியை நிறைவாக அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினே. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆணைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிதீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். பரிசாற்றம் இந்த புனிதம் கும்பல் நாம் ரத்தினாலும் குற்றங்களை போக்கி தீண்டவை நிறுவித்து நாங்கள் என்றும் கட்டளை கருத்தும் சேரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து இதை உட்கொள்ளும் எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. உறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். அறிவிப்புகள். பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இந்த திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. 1/5/2014 ஆண்டு குடந்தை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் புனிதப்படுத்தி திருச்சபை சட்ட தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறைமாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சி சொல்கின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் காலை 11:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கின்றார்கள். இந்த குழந்தை இயேசு திருத்தலம் சென்னை டு திருச்சி 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திலிருந்து பூண்டி மாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர், ஏலாக்குறிச்சி திருத்தலத்திற்கு 70 கிலோமீட்டர்,
வடுகர்பேட்டை திருத்தலத்திற்கு 30 கிலோமீட்டர். வேளாங்கண்ணிக்கு திருச்சி வழியாக செல்பவர்கள் குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு வந்துவிட்டு செல்லவும் முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் நகர பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் மாருதி நகர் என்று சொன்னால் திருத்தலத்திற்கு அருகிலேயே வந்து இறங்கலாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வருபவர்கள் சேலம் நாமக்கல் சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலம் என்று சொல்லி இங்கு வரலாம். உங்கள் ஜெபங்களையும் நன்றி காணிக்கைகளையும் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் அனுப்பவும் மாதா தொலைக்காட்சியில் குழந்தை இயேசு திருப்பலி ஒப்பு கொடுக்கவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பங்குத்தந்தை குழந்தை இயேசு திருத்தலம், மாருதி நகர், நம்பர் 1 டோல்கேட், திருச்சி 621216. தொலைபேசி எண் 8675953036. இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்ய முன்வந்த முசிறி திருவாளர் பீட்டர், திருமதி பிலோமினாள், இந்த குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி. அற்புத குழந்தை இயேசு இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இதை போல முன்வருகின்ற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப் லூர்து டிவி இணைப்பில் கண்டும் பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவிடம் வாருங்கள், ஆசிரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நவநாள் திருப்பலியிலே வந்து கலந்து கொண்டு மக்களுக்காக பக்தர்களுக்காக ஜெபித்து அழகிய மறையுரை வழங்கி அனைவரையும் பக்தி ஒழுக்கத்திலே மிக சிறப்பாக வளர்வதற்கு உதவி புரிந்த அருள் தந்தை திருச்சி மறை மாவட்டம் மரியானோஸ் ஐசக் என்ற அருள் தந்தை அவர்கள். இவர் இந்த மறை மாவட்டத்தின் பல் சமய உரையாடல் என்ற பணிக்குழுவிலே பணியாற்றுகின்றார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை கரம் தட்டி தெரிவிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு